ஒரு இளைஞனின் வாழ்க்கை ஒரே ஒரு வீடியோவால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. வீடியோ எடிட் செய்யப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் உறுதி செய்யப்பட்ட அந்த போலி பிரச்சாரம் தீபக் என்ற இளைஞரை மரணத்தின் விளிம்பிற்கு தள்ளியது. இன்று அந்த உண்மைகள் ஒவ்வொன்றாக வெளிச்சத்திற்கு வருகின்றன. தீபக்குக்கு எதிராக சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட வீடியோ அது முழுமையான உண்மை அல்ல. பஸ்ஸுக்குள் எடுத்த 3 தனித்தனி காட்சிகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரு நிரபராத இளைஞன் மீது களங்கம் பூசப்பட்டது. பஸ்ஸின் சிசிடிவி காட்சிகள் சொல்வது ஒன்றுதான். அங்கே எந்த அசாதாரணமும் நடக்கவில்லை. தீபக் தவறாக நடந்து கொண்டதற்கான ஒரு சின்ன ஆதாரம் கூட இல்லை. ஆனால் ஒரு எடிட் செய்யப்பட்ட வீடியோ ஒரு உயிரை சாகடிக்க போதுமானதாகிவிட்டது. வழக்கு பதிவு செய்யப்பட்டதும் போனை ஆஃப் செய்து தலைமறைவான ஷிம்ஜிதா முஸ்தபா கேரளா போலீசின் மின்னல் நடவடிக்கையில் வாடகராவிலிருந்து கைது செய்யப்பட்டார். முன்ஜாமீன் பெற முயன்ற வேளையில் நீதியின் கை அவரை பிடித்தது. குண்டமங்கலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் மஞ்சேரி சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். தற்கொலைக்கு தூண்டுதல் BNS 108 பிரிவு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய கடுமையான சட்டப்பிரிவு. என் மகனுக்கு நீதி வேண்டும் என்ற ஒரு தாயின் குரல்தான் இந்த நடவடிக்கையின் தொடக்கம். உண்மை தாமதமாக வந்தாலும் நீதியின் கால்கள் ஒருபோதும் நின்றுவிடாது. இந்த வழக்கில் துணிச்சலாகவும் வேகமாகவும் நடவடிக்கை எடுத்த கேரளா போலீசுக்கு மக்களின் மரியாதையும் பாராட்டும். ஒரு பாடம் மட்டும் தெளிவாகிறது. போலி வீடியோ, போலி குற்றச்சாட்டு, ஆனால் அழிந்தது ஒரு உண்மையான உயிர்.